நியூஸ்7 தமிழ் எக்ஸ்பிரஸ் நியூஸ்க்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். டெபிட் கிரெடிட் கார்டுகளை போன்று ஆதார் எண் மூலம் பணமில்லா பரிவர்த்தனை செய்யும் திட்டம். புதிய மொபைல் செயலியை அறிமுகம் செய்ய உள்ளது மத்திய அரசு. அனைத்து மொபைல் போன்களிலும் செயல்படக்கூடிய வகையில் ஆதார் செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக தகவல். மின்னணு பண பரிவர்த்தனை மேற்கொள்பவர்களுக்கு நாள்தோறும் பரிசு வழங்கவும் மத்திய அரசு திட்டம். தினமும் 15,000 பேரை தேர்வு செய்து 1000 பேருக்கு பரிசு வழங்க உள்ளது மத்திய அரசு. 8ஆம் வகுப்பு முதல் கட்டாய தேர்ச்சி நடைமுறையில் கட்டுப்பாடுகளை கொண்டுவர மத்திய அரசு முடிவு. 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கட்டாய தேர்ச்சி என மாற்ற மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் திட்டம். மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் பரிந்துரைக்கு சட்ட அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல். 4% இருக்கும் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக 96% மக்களை மத்திய அரசு துன்புறுத்துகிறது. புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. பணமில்லாத பரிவர்த்தனைக்கு புதுச்சேரியின் கிராமப்புற பகுதிகளில் போதிய வசதிகள் இல்லை என்றும் தகவல். பாஜக ஆட்சி இல்லாத மாநிலங்களில் மட்டுமே வருமான வரி சோதனைகள் நடைபெறுவதாக விமர்சனம். கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் நாங்களும் மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுக்குறோம். நாங்களும் அதில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக மத்திய நிதி அமைச்சரே சொல்லியிருக்காரு. மாண்புமிகு அருண்ஜேட்லி அவர்கள் 4% தான் கருப்பு பணம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த 4% கருப்பு பண முதலைகளை பிடிப்பதற்கு பதிலாக 96%, அதாவது 130 கோடி மக்களில் 129 கோடி மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இலங்கை சிறைகளில் வாடும் தமிழக மீனவர்கள் நல்ல அடிப்படையில் மீனவர்களை விடுவிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை மீன்பிடித்துறை மற்றும் கடல் தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரா தகவல். மீன்பிடி படகுகளை விடுவிக்க தயாராக இல்லை என்றும் இலங்கை அமைச்சர் திட்டவட்டம். வர்தா புயல் பாதிப்பால் சென்னையில் வரும் காலங்களில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் முன்னாள் இயக்குநர் SR ரமணன் எச்சரிக்கை. அரசும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அதிக அளவில் மரங்களை நட முன்வர வேண்டும் என ரமணன் கோரிக்கை. காற்றின் வேகம் குறைந்து கடலின் மேற்பரப்பில் வெப்பம் அதிகரிக்காமல் போனதால் பருவமழை குறைந்ததாகவும் தகவல். ஜல்லிக்கட்டு நடைபெற வலியுறுத்தி ஒசூரில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டம். பொங்கல் அன்று தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தியே தீருவோம் என முழக்கம் எழுப்பிய போராட்டக்காரர்கள். ஒசூர் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பர். மதுரையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம். ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உரிய நடவடிக்கை மேற்கொள்ள மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தல். உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பர். தமிழக மீனவர்களின் படகுகள் அரசுடைமையாக்கப்படும் என்ற இலங்கை அரசின் அறிவிப்பு கண்டனத்திற்குரியது. சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டி. தமிழக மீனவர்கள் பிரச்சனையில் பிரதமர் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. தலைமை செயலகத்தில் நடந்த வருமான வரி சோதனை குறித்து முதலமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தல். CBSE பாடத்திட்டத்தில் மொழி திணிப்பை மேற்கொள்ளக்கூடாது. மத்திய அரசுக்கு தமாக தலைவர் JK வாசன் கண்டனம். CBSE பள்ளிகளில் மும்மொழி பாடத்திட்டத்தை 10ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக்க முடிவெடுத்திருப்பது ஏற்புடையது அல்ல என்றும் கருத்து. தாய்மொழி தவிர பிற மொழியை மாணவர்கள் மீது யாரும் திணிக்க கூடாது என்றும் அறிக்கை. அரசின் திடீர் முடிவு ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கான சூழலை ஏற்படுத்துவதாகவும் வாசன் கருத்து. தமிழகத்தை ஊழல் இல்லாத மாநிலமாக மாற்றுவதே பாரதிய ஜனதாவின் லட்சியம். சென்னை கமலாலயத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என உறுதி. கிறிஸ்துமஸ் மற்றும் வாஜ்பாய் பிறந்த நாளையொட்டி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழிசை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்த மெரினா கடற்கரையில் குவிந்த பொதுமக்கள். மக்கள் கூட்டம் அலைமோதுவதால் கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசல். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறை தினம் என்பதால் வழக்கத்தை விட அதிகமாக வந்த பொதுமக்கள். குடும்பத்துடன் வந்து ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய இலங்கை கல்வி அமைச்சர் ராதாகிருஷ்ணன். ஜெயலலிதாவின் மரணம் உலக தமிழர்களுக்கு பெரும் இழப்பு என்று வருத்தம். இலங்கை வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் தமிழ் வழி கல்வி மேம்பாடு தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பேட்டி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பாலக்கோட்டில் நடைபெற்ற ஊர்வலம். ஊர்வலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பர். முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அஞ்சலி.
கடலூரில் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு எம்ஜிஆர் மன்றம் சார்பில் அஞ்சலி. இந்நிகழ்ச்சியில் தமிழக தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கட்சியின் பொதுச் செயலாளராக VK சசிகலா பதவியேற்க மாணவர் அணி சார்பில் தீர்மானம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சிதம்பரம் அருகே மீனவர்கள் சார்பில் 19ஆம் நாள் நினைவஞ்சலி. அன்னக்கோயில் மீனவ கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிதம்பரம் MLA KA பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்று அஞ்சலி. விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் மீன் வியாபாரிகள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளும் பங்கேற்பர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தையொட்டி குவியும் சுற்றுலா பயணிகள். சுற்றுலா பயணிகளின் வருகையால் களை கட்டிய சிம்ஸ் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள். பனிப்பொழிவுடன் ரம்மியமான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. பூங்காக்களில் பூத்து குலுங்கும் பூக்களை பார்த்து ரசித்தும் படகு சவாரி செய்தும் கிறிஸ்துமஸை கொண்டாடிய பொதுமக்கள். தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட கிறிஸ்துமஸ் பெருவிழா. கிறிஸ்து பிறப்பை போற்றும் விதமாக அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை. சென்னையில் சாந்தோம் பெசன்ட் நகர் தேவாலயங்களிலும், தூத்துக்குடியில் பனிமய மாதா தேவாலயத்திலும், சேலத்தில் குழந்தை இயேசு பேராலயத்திலும் வழிபாடு. சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் பங்கேற்று ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட கிறிஸ்தவர்கள். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா சிறப்பாக கொண்டாட்டம். விழாவையொட்டி வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள தேவாலயம். குழந்தை இயேசு பிறப்பு காட்சிகளை கண்டு ரசித்த ஆயிரக்கணக்கான மக்கள். வேதாகமம் வாசிக்கப்பட்டு நடைபெற்ற திருப்பலி மற்றும் சிறப்பு பிரார்த்தனை. திருச்சி மாவட்டம் வயலூரில் வயலில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வலியுறுத்தல். ஏக்கருக்கு 30,000 ரூபாயும், உயிரிழந்த விவசாயிகள் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்க கோரிக்கை. நீதிமன்ற உத்தரவின்படி நெடுஞ்சாலைகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்றும் போது ஊழியர்கள் வேலை இழக்கும் சூழல். வேலை இழக்கும் தொழிலாளர்களுக்கு கல்வி அடிப்படையில் தமிழக அரசு மாற்று வேலை அளிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் கோரிக்கை. வீரமங்கை வேலு நாச்சியாரின் 220வது நினைவு தின நிகழ்ச்சி. சிவகங்கையில் உள்ள நினைவிடத்தில் ஏராளமானோர் அஞ்சலி. முக்கிய பிரமுகர்கள் வேலு நாச்சியாரின் நினைவிடத்தில் மாலை அணிவித்து அஞ்சலி. வேலு நாச்சியார் நினைவு தினத்தையொட்டி சிவகங்கையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கோவில் உண்டியலில் திருட முயற்சி. திருட முயன்ற மர்ம நபர்களை அடித்து உதைத்த பொதுமக்கள். படுகாயமடைந்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்த நபர் ஏற்கனவே பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புடையவர் என தகவல். திருட முயன்றவர் அடித்து கொலை செய்யப்பட்டதால் வளையகாரபாளையத்தில் போலீசார் குவிப்பு. திருவள்ளூர் அருகே வர்தா புயலின் கோரத்தாண்டவத்தில் 7,000 வாத்துக்கள் உயிரிழந்த சம்பவம். கடன் பெற்று வாங்கிய வாத்துகள் உயிரிழந்ததால் சோகத்தில் மாற்றுத்திறனாளி மாரடைப்பால் மரணம். 6 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதால் இழப்பீடு வழங்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு. சென்னை குளத்தூரில் வர்தா புயலால் சாலைகளில் விழுந்து கிடக்கும் மரங்கள் வெட்டப்பட்டு தேக்கி வைக்கப்பட்டுள்ளதால் கொசு தொல்லை அதிகரித்துள்ளதாக மக்கள் புகார். அரசு மருத்துவமனை எதிரே தேங்கியுள்ள மர குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கவலை. மாநகராட்சி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. கோவை மதுக்கரை அருகே ஆந்த்ராக்ஸ் பாதிப்பால் உயிரிழந்த யானை இறப்பை தொடர்ந்து கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடும் பணியை தொடங்கிய கால்நடை மருத்துவ குழு. யானை உடலில் எடுக்கப்பட்ட இரத்த மாதிரியில் உறுதிப்படுத்தப்பட்ட ஆந்த்ராக்ஸ் பாதிப்பு. உயிரிழந்த யானை புதைக்கப்பட்ட இடத்தை சுற்றி கிருமிநாசினி மருந்துகள் தெளிக்கும் பணியும் தொடக்கம். தஞ்சை அடுத்த மாரியம்மன் கோவில் மேம்பாலம் அருகே இருசக்கர வாகனமும் வேனும் மோதி விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்த 2 விவசாயிகள் உயிரிழப்பு. உயிரிழந்த விவசாயிகள் தஞ்சை கீழவஸ்தா சாவடியைச் சேர்ந்த நாகராஜ் மற்றும் அடைக்கலராஜ் என தகவல். சம்பவம் குறித்து தஞ்சை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கடற்கரையில் இருந்து திருமால்பூர் வரை செல்லும் பயணிகள் ரயிலில் அனாதையாக கிடந்த பச்சிளம் குழந்தை. பிறந்து 3 நாட்களே ஆன பெண் குழந்தையை பத்திரமாக மீட்ட ரயில்வே அதிகாரிகள். மீட்கப்பட்ட குழந்தை பத்திரமாக அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதி. குழந்தையை விட்டு சென்றவர்கள் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார். சென்னை பரங்கிமலையில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட காவலர். பணிச்சுமையால் ஏற்பட்ட மன உளைச்சலே தற்கொலைக்கு காரணம் என தகவல். பரங்கிமலை ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றிய கோபிநாத் அதிகாலை பணியின் போது தற்கொலை. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் பரங்கிமலை போலீசார்.
ஞாயிற்றுக்கிழமை தான் வந்துட்டு போனேன். வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆஃபீஸில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனேன். ஆனால் அவனை நம்பி தான் எங்கள் குடும்பம் இருக்குது, வேறு யாருமே இல்லை. அவங்க அம்மாவுக்கு முடியாதவங்க, அப்பாவும் முடியாதவர் தான். காலையில் ஒரு 7 மணிக்கு தான் வந்து இப்போ காடுபடி ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்து யாரும் சொல்லியிருக்காங்க போலீஸ் வந்து இந்த மாதிரி அந்த பையன் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் ஒரு 4-5 பேர் மதுரைக்கு போயிருக்காங்க, இதே மெட்ராஸ் போயிருக்காங்க. அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எதனால சூசைட் பண்ணால் என்ன வரும்னு தெரியும். அந்த பையன் ஒருத்தனால தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. மைசூரில் இருந்து சடலம் ஏற்றி வந்த ஆம்புலன்ஸ் சத்தியமங்கலம் மலைச்சரிவில் கவிழ்ந்து விபத்து. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் கொண்டை ஊசி வளைவில் ஏற்பட்ட விபத்து. விபத்தில் ஆம்புலன்ஸில் வந்த 10 பேர் படுகாயம். காயமடைந்தவர்களை பள்ளத்தில் இருந்து மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள். கள்ளக்குறிச்சி அருகே மினிவேன் மீது லாரி மோதி விபத்து. கரும்பு வெட்டும் கூலி தொழிலாளர்கள் 25 பேர் படுகாயம், 3 பேர் கவலைக்கிடம். காயமடைந்த அனைவரும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதி. விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஜெயங்கொண்டத்தில் கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் மற்றும் வட்டார முதன்மை குருவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். தேவாலயத்திற்கு தானமாக வழங்கிய நிலத்தை விற்க முயற்சிப்பதாக புகார். நிலத்தை விற்பதற்கு அனுமதி வழங்கினால்தான் வழிபாடு நடத்தப்படும் என முதன்மை குரு மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டு. பங்குத்தந்தை இல்லாமல் கிறிஸ்துமஸ் வழிபாட்டை முடித்த பொதுமக்கள். நெல்லை அருகே பெத்தான்பிள்ளை குடியிருப்பு பகுதியில் மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை. வீட்டில் கட்டி போடப்பட்டிருந்த நாயை தூக்கி சென்றதால் பீதியடைந்த கிராம மக்கள். மக்களை அச்சுறுத்திய சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்த வனத்துறையினர். பிடிபட்ட சிறுத்தை பாபநாசம் காரையாறு வனப்பகுதியில் விடப்பட்டதால் மக்கள் நிம்மதி. சத்தியமங்கலம் அருகே விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து ஆடுகளை வேட்டையாடும் சிறுத்தை. சிறுத்தை நடமாட்டத்தால் பீதியடைந்துள்ள ராஜன் நகர் ஊராட்சி கிராம மக்கள். இரவில் ஊருக்குள் நடமாடும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை. வறுமை ஒழிக்கப்படாத நிலையில் பணமில்லா பரிவர்த்தனை திட்டங்கள் எந்த பயனையும் கொடுக்காது. சென்னை மயிலாப்பூரில் எழுத்தாளர் பிரபஞ்சன் செய்தியாளர்களுக்கு பேட்டி. பழைய ரூபாய் நோட்டு ஒழிப்பு நடவடிக்கையில் மாற்று முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் எனவும் ஆவேசம். மத்திய அரசின் நடவடிக்கை ஏழைக்கான திட்டமாக தெரியவில்லை எனவும் கருத்து. சங்கரன்கோவில் அருகே மொபட்டில் சென்றபோது சாலையில் நிலை தடுமாறி விபத்து. விபத்தில் படுகாயமடைந்த பெயிண்ட் கான்ட்ராக்டர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழப்பு. சம்பவம் குறித்து சங்கரன்கோவில் தாலுகா காவல் நிலைய போலீசார் விசாரணை. தூத்துக்குடியில் நள்ளிரவில் ஆட்டோவிற்கு தீ வைத்து சென்ற மர்ம நபர்கள். மாரிமுத்து என்பவர் இரவில் வீட்டின் முன்பு ஆட்டோவை நிறுத்திவிட்டு உறங்க சென்றபோது விபரீதம். விரைந்து வந்து தீயை அணைத்து அக்கம் பக்கத்தினர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்காவிட்டால் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தப்படும். பொள்ளாச்சியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு தலைவர் நல்லசாமி பேட்டி. இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த ஏதுவாக மத்திய அரசு அவசர சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 கிணற்றில் விழுந்து தற்கொலை. குடும்ப தகராறு காரணமாக மகாலட்சுமி என்பவர் 3 பெண் குழந்தைகளுடன் தற்கொலை. சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த மேல்மருவத்தூர் காவல்துறையினர். சம்பவம் குறித்து கணவர் தாமோதரனிடம் போலீசார் தீவிர விசாரணை. தென்காசி அருகே கும்பாவுருட்டி அருவியில் குளித்த 2 தவறி விழுந்து பலி. பாறையில் இருந்து வழுக்கி விழுந்து அடிபட்டதில் உயிரிழந்ததாக தகவல். கேரளாவைச் சேர்ந்த 2 தடை செய்யப்பட்ட பகுதியில் குளித்த போது தவறி விழுந்ததாக தகவல். கிருஷ்ணகிரி அருகே குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த மலைப்பாம்பு மற்றும் எறும்பு திண்ணைகள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருந்த 7 மலைப்பாம்புகளையும் பிடித்த வனத்துறையினர். பொதுமக்கள் தகவலின் பேரில் எறும்பு திண்ணியை பிடித்து கூண்டில் அடைத்த வனத்துறையினர். நாலரப்பள்ளி காட்டில் விட்டதால் பொதுமக்கள் நிம்மதி. 2017ஆம் ஆண்டில் வெளிவரவுள்ள ஐபோன் 8 பற்றி இணையதளங்களில் உலா வரும் தகவல்கள். மொபைல் போனின் திரை கண்ணாடிக்கு பதிலாக பிளாஸ்டிக்கில் இருக்கும் என தகவல். போன் முழுவதும் OLED திரை மட்டுமே ஆக்கிரமிக்கும் என்றும் திரையை பாதுகாப்பு சட்டங்கள் இருக்காது என்றும் தகவல். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான கைப்பந்து போட்டி. ஆடவர் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே நடைபெற்ற போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 108 அணிகள் பங்கேற்பு. முதல் சுற்று போட்டியில் மைசூர் பல்கலைக்கழக அணியை 17-15 என்ற புள்ளி கணக்கில் வென்ற SV பல்கலைக்கழக அணி. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ்.